இல்லந்தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இன்னுயிர் காப்போம் 48, தவ புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன், இதெல்லாம் எந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க? இப்ப காலை உணவு திட்டம் ஏறக்குறைய 1500 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை எந்த தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தாங்க? இதெல்லாம் பாராட்டினால எதிர்கட்சிகள்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. கொடுக்காததையும் எது தேவையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு அதை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுகிறார், செய்து வர பாராட்டணும். அப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாதான் ஒரு பெரிய பட்டியல் போடலாம் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு. அயோத்திதாசர் பண்டிதர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து கிராமங்கள்லாம் வேலை நடக்குது, சென்னை வடசென்னையில வேலை நடக்குது, அது எந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? தேவை என்பதை செய்கிறார்கள், மக்களுக்கு எது தேவையோ. ஒரு 10 விழுக்காடு கிட்ட எஞ்சிய காலத்துல செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. இப்ப நிதி ஆளுமை, நிதி ஆதாரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதிமுக போகும்போது கஜனால பணமே கிடையாது, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை திறமையா கையாளுகிறார்கள்னா அதை நம்ம மகிழ்ச்சியோட வரவேற்கணும். குறை சொல்லணும், குற்றம் சொல்றோம்ன்றதுக்காக இந்த அரசு எதையுமே செய்யல, எதையும் செய்ய சொல்லக்கூடாது. மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு தெரியும், ஓஏபி வாங்குறவங்களுக்கு தெரியும், கலைஞர் கனவு திட்டத்துல பயனாளிகளுக்கு தெரியும், என்னென்ன கல்லூரி மாணவிகள் 1000 ரூபாய் மாதம் வாங்குகிற அவருக்கு தெரியும், காலை உணவு சாப்பிடுற குழந்தைகளுக்கு தெரியும் இந்த அரசு என்ன திட்டம் திட்டுது. காலையில ஒரு அம்மா எழுந்தாங்கல்லாம் பேருந்துல விடியல் பயணம்னு இலவசமா போறாங்க, அவங்களுடைய பயணம். அதுலயே 1000 ரூபாய் 1200 ரூபாய் கிட்ட மீதியாகுது. காலை உணவு குழந்தை பள்ளிக்கூடம் போயிடும். மாசத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும். இந்த சமூக நல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு சிறப்பா 4 ஆண்டுகளா செஞ்சுட்டு வராங்க, எல்லாம் பாராட்டணும்ல. ஆமா இல்ல, இன்னைக்கு பக்தி இயக்கங்கள் நடத்தாதெல்லாம் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்ட செய்யறார். 4000 கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்திருக்காங்க, மீட்டு எடுத்திருக்காங்க. இதையும் கடந்த ஆட்சியில 10 வருஷமா செய்யல, அதை கேட்கணும் இல்லையா? 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேச மாட்டாங்க. பக்தி இயக்கம் செய்யாததெல்லாம் திமுக அரசு செய்தல்ல, இதெல்லாம் பாராட்டணும்ல. நம்ம அரசியல் நம்ம அரசியலே வேண்டாம், ஒரு பொதுப்படியா பேசுவோம். இன்னைக்கு மகாத்மா காந்தி பெயர்ல மகாத்மா காந்தி ஊரக வேலைக்கு உறுதிட்டு அது என்ன ஆச்சு? அது ஏன் பணம் கொடுக்க ஒன்றிய அரசு மறுதளிக்குது? பாஜக அரசு ஏன் மறுதளிக்குது? அதையும் இங்க இருக்கிற பாஜக கேள்வி கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் பண்றோம், தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறோம், எங்க மக்களுக்கு ஏன் நீங்க பணத்தை கொடுக்கலன்னு ஏன் கேட்கல? ஏன் கூட இருக்க அதிமுக கேட்கல? கூட இருக்க கூட்டணி கட்சிகள் அவங்க வாய் திறக்க மாட்டேன்றாங்க. அடுத்த தலைமுறையை உருவாக்குவது பள்ளி கல்வித்துறை தான். பள்ளி கல்வித்துறைக்கு 2350 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டோம் சமக்ரா சிக்ஷா திட்டத்துல அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்களே, இதையும் பாஜக வலியுறுத்தல? ஏன் அவங்க தோழமை கட்சி அதிமுக வாய் திறக்க மாட்டேன்றாங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் கடந்த ஆட்சியில விட்டு கொடுத்துட்டாங்க. உதயமின் திட்டம், நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, அம்மையார் ஜெயலலிதா இதெல்லாம் கையெழுப்பிட மாட்டேன்னாங்க, எல்லாத்தையும் கையெழுப்பிட்டு தாரவாது கொடுத்துட்டாங்க. இப்ப குறை கண்டுபிடிப்பதுக்கு என்ன இருக்கு? என்னென்னலாம் இப்ப செய்ய முடியுமோ மாண்பு முதலமைச்சர் 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. யாரோ 2 கான்ஸ்டபிள் பண்ண தவறுக்காக முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும்னா அவரே சொல்றாரு, நான் வருந்துகிறேன். இதை விட யாரும் சொல்லுவாங்க, இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க, என் அதிகாரிகள் செய்ததற்காக நான் வருந்துகிறேன்னு சொன்னாங்க. அதே போன்ற மாண்பு முதலமைச்சர் காவல்துறை 2 பேர் செஞ்சதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்கேன். மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி இருக்கிறது, தமிழ் மொழிக்கு அவர்கள் ஒருபோதும் பாஜக அரசும் RSS நாக்பூரில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்வதை, தமிழ்நாட்டு மக்களை அங்கீகரிப்பதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக போர் தொடுப்பதிலேயே இருக்காங்க. தமிழ் அர்ச்சனை பண்ணணும்ட்டு தமிழ்நாடு அரசு சொன்னா உடனே அங்க வச்சு வழக்கு போடுவாங்க. தமிழ் அர்ச்சனை பண்ணக்கூடாது, நீச பாஷை, சமஸ்கிருதத்துல பண்ணுங்கன்னுவாங்க. கீழடியில தமிழ்நாட்டு நாகரிகம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாறு என்னான்ட்டு அமெரிக்காவில் அனுப்பி கார்பன் ஆய்வு அடிப்படையில நாங்க சொல்றோம், எங்களுடைய நாகரிகம் இந்த நூற்றாண்டு நாகரிகம்னா அதை திருத்தி எழுதுங்கன்றாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட திருத்தி எழுத மாட்டான்னா அவரை மாற்றுதல் வேற இடத்துக்கு பனிஷ்மெண்ட் ஏரியால போடுறாங்க. அப்ப பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடையும் புறக்கணிக்குது. அப்படின்னா தமிழ்நாடுடைய கலாச்சாரம், தமிழ்நாடுடைய இலக்கியம், தமிழ்நாடுடைய இலக்கணம், தமிழ்நாடுடைய பண்பாடு இதை சீர்குலைக்கு நினைக்குதுன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியாதா?
இளைஞர்களுக்கு தெரியாதா பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக எப்படி போர் தொடுக்குதுன்னு? எப்படி அவங்க வாக்கு கேட்க வருவாங்க, எப்படி வாக்களிப்பாங்க இவங்க? அவ்வளவு விபராதம் இல்லாதவங்களா தமிழ்நாட்டு மக்கள்? ஆங்கிலம் படிதான் கேவலன்றாரு. ஆங்கிலம் எல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் அங்க வெளிநாட்டுக்கு போவோம், எப்படி ஒரு இன்டராக்ட் பண்ண முடியும்? ஆங்கிலம் படித்தும் கேவலமானவன்றாரு. ஆனா அவங்க கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் ஈன்றது ஆங்கிலம், பின்றது ஆங்கிலம், எஸ்ன்றது ஆங்கிலம். கூப்பிடுறதுன்னு மட்டும் அமித்ஷா மகிழ்ச்சியா இபிஎஸ் கூப்பிடுறாரு. அது தமிழ் கிடையாத, எல்லாம் ஏ பாசான்னு கூப்பிடணும் அவரு. அப்படி கூட முடியுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.